புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பார்த்ததும் அவரது பேச்சை கேட்டதும் மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளதாக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற தவிக தொண்டர்கள் தெரிவித்தனர். மேலும் விஜய் இன்னும் கூடுதல் நேரம் பேசியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்றும் அவர்கள் கூறினர். நான் ஆவடியில இருந்து வரேன், திருவள்ளூர் மாவட்டம். இந்த டவுல் விற்கலான்ட்டு வந்தேன், தளபதியோட டவுலு. இப்போ நாங்க எங்க போனாலும் இந்த டவுல நம்ம மூலியமா போய் விற்கிறது எல்லா இடத்துலயும் உண்டு. அவரை நம்பி வந்ததுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு நஷ்டமும் இல்லை, எல்லாமே அவர் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. இன்னும் ஒரு அரசியல் வந்து சிஎம் ஆயிட்டா இன்னும் ஏழப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் அரசியலே தெரியாதுன்ட்டு. அவர் எல்லாரும் மனசுல போயிட்டு தானே அரசியலுக்கே வந்திருக்காரு. அவருக்கெல்லாம் அரசியல் தெரியாதுன்னு சொல்றாங்க பத்தி, அவங்க எல்லாம் தற்கூறினா நம்மள பார்த்து தற்கூறின்னு பேச்சுன்னு இருப்பாங்க. காவல்துறை வந்து ரொம்ப ரொம்ப கட்டுக்கோப்பா எந்த வித டென்ஷன் இல்லாம தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, அதே நேரத்தில் தலைவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப மரியாதை நடத்தினாங்க. ரொம்பவே எல்லாம் பசங்களும் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க, பொறுமையா டீல் பண்ணாங்க. பசங்களும் வந்து காவல்துறைக்கு ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. அதுதான் அவர் தளபதி நன்றி சொன்னாரு, போச்சல் நன்றி சொன்னார். வந்து அவர் பேசின கருத்தும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடக்கிறது தான். இப்போ ரேஷன் கடை ஃபர்ஸ்ட் மனுஷில இருந்தது, இப்போ சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் கொடுக்குற மாதிரிலாம் இங்கே எதுவும் இல்லை. இன்னும் அதெல்லாம் இவர் மாற்றுவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஐடி கம்பெனி அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே ஐடி படிச்சாலுமே நம்ம அடுத்தது சென்னை அதுமாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு தான் போற மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த பாண்டிச்சேரிக்கு ஏதாவது ஒரு புத்துணர்வு கிடைக்கும். எப்பயுமே ஒன்னையே பாத்துட்டு இருக்க அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. அவராவது ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். கண்டிப்பா விஜய் வரணும். வந்து நாங்க இத்தனை பேரும் ஓட்டுக்கு அவருக்காக நாங்க எங்களோட ஓட்டு வந்து நியாயமானதா ஒருத்தங்கிட்ட போய் சேருதுன்னு நாங்க ஃபீல் பண்ணணும். புதுச்சேரியில உதயமாகிறாரு தளபதி அப்படி சொல்றதை கேட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால இனி வரும் காலங்களில் 2026 தளபதி வந்து கண்டிப்பா ஜெயிப்பாரு. அதுக்காக நாங்க காத்திருக்கோம். என்ன வேணாலும் செய்யறதுக்கு நாங்க தொண்டர்கள் தயாரா இருக்கோம். அந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அரசாங்கம் வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணல, காவல்துறையை வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா புதுச்சேரியில இருக்கிற கவர்மெண்ட் அடுத்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க. போட்டி அப்படின்னா நீங்க தேர்தலில் சந்திச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து பொறாமைப்படும் விதத்துல நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு பாணியில தான் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நன்றியும் சொல்லியிருந்தாரு. மாற்றம் வரணும்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, புதுச்சேரி மக்களும் விரும்புறாங்க அப்படின்றதுக்கு சாட்சி திரண்டு வந்த ஒரு இளைஞர் படை அப்படின்னு சொல்லலாம். நல்லா பேசியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் கூடுதலா நேரம் ஒதுக்கி புதுச்சேரி மக்களோட பிரச்சனைகளை பேசியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். இப்போ இங்க இருக்கிற குறைகளை அவர் சொல்லியிருக்காருல்ல, அதை அவர் வந்தாதான் சரி பண்ணிடுவாரு. பாதுகாப்பு அங்க கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதாங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு போலீஸ் இருக்காங்கன்ட்டு, அங்க போலீஸே கிடையாது. ஆனா இந்த மாதிரி எவ்வளவு சேஃப்டி, எங்களுக்கு எல்லாமே சேஃப்டி. நாங்க ஃப்ரீயா பார்த்தோம் அவரை.